இந்த படத்தை வெளியிடுற இன்பன் உதயநிதி அவர் எனக்கு குழந்தையிலேருந்து தெரியும். இன்னைக்கு அவருடைய பேரே வருது, இன்பன் உதயநிதி வழங்கும்னு பார்க்கும்போது ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. ஆனா இவங்களை பார்த்தாலே தெரியும் இவங்க கிட்ட வம்பு பண்ணவும் கூடாது. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முதல்ல சண்டை செய்யணும். சண்டையை அங்க செய்யாதீங்க, சண்டைய படிப்புல செய்யுங்க, உழைப்புல செய்யுங்க. சண்டை நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இருக்கிற இடம் பெட்டரா இருக்கணும். அதுக்கு தான் சண்டை செய்யணும். படத்துல அந்த டைலாக் மாசா இருக்கலாம், நிஜத்துல 16 வயசுல கேமரா முன்னாடி வந்து நிற்கும் போது இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு கேட்டப்போ நான் போட ஆரம்பிச்ச ஸ்விம்மிங் தான். எண்ணம் போல் வாழ்க்கை. உங்களுடைய எல்லாருடைய எண்ணமும் அவங்கவுங்க குடும்பம் மீதும் அவங்கவுங்க குழந்தைகள் மீதும் இருக்கணும். நல்லபடியா பார்த்துக்கோங்க, குடும்பத்தை முதல்ல நல்லபடியா பார்த்துக்கோங்க. படிப்பு முக்கியம் சிதம்பரம். இதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கேட்ட வசனங்களே இதுதான் சிறப்பான வசனம். கரெக்ட் தான். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முதல்ல சண்டை செய்யணும். ஆனா சண்டையை அங்க செய்யாதீங்க, சண்டையை படிப்புல செய்யுங்க, உழைப்புல செய்யுங்க. அங்க செய்யுங்க. சண்டை நமக்குள்ள இருக்கணும், உள்ள இருக்கணும். இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இருக்கிற இடம் பெட்டரா இருக்கணும். அதுக்கு தான் சண்டை செய்யணும். படத்துல அந்த டைலாக் மாசா இருக்கலாம், நிஜத்துல சண்டை அங்க செய்யாதீங்க. என் வாழ்க்கையே அதுதான். சுனாமிலேயே சும்மா போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். 16 வயசுல கேமரா முன்னாடி வந்து நிற்கும் போது இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு கேட்டப்போ நான் போட ஆரம்பிச்ச ஸ்விம்மிங் தான். இன்னும் ஸ்விம்மிங்கை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உங்க ரசிகர்கள் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறது மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க சார். என் ரசிகர்கள் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய இருக்கு. அதுல முக்கியமானது என்னைக்கும் மாறாத நிரந்தரம், யார்கிட்டயும் வம்புக்கு போகாத குணம். ஆனா இவங்களை பார்த்தாலே தெரியும் இவங்க கிட்ட வம்பு பண்ணவும் கூடாது. திரும்பி திரும்பி சொன்னதுதான். எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. சாதாரணமா அங்க அவங்கள நடுவுல இருந்த ஒருத்தனை இங்க வச்சு உங்க நண்பனா, உங்களுக்கு பிடிச்ச நடிகனா, உங்க குடும்பத்துல ஒருத்தனா வச்சு என்ன அழகு பாக்குறீங்க. அந்த மாறாத அன்பு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை வெளியிடுற இன்பன் உதயநிதி அவர் எனக்கு குழந்தையிலேருந்து தெரியும். இன்னைக்கு அவருடைய பேரே வருது, இன்பன் உதயநிதி வழங்கும்னு பார்க்கும்போது ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அக்டோபர் 1ஆம் தேதி திரையில சந்திப்போம்.